ذات الرجع والأرض ذات الصدع إنه لقول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தை மீட்பதற்கான வீரியமிக்க போராட்டத்திலே பங்கெடுத்துவிட்டு அது குறித்த விழிப்புணர்வை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகவும் நம்முடைய உறுதியான கண்டனத்தை மத்திய அரசாங்கத்திற்கும் இந்தியாவில் இருக்கிற நீதித்துறைகளுக்கும் வருவாய்த்துறையினருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் தெளிவாக பதிவு செய்வதற்காகவும் இந்த கண்டன கூட்டத்திலே பெரும் திரளாக நாம் எல்லாம் குழுமி இருக்கிறோம். இந்த பாபர் மசூதி இடிப்பை பொறுத்தவரை இந்த வரலாற்றிற்கு செல்வதற்கு முன்னால் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் எப்படி அமைந்திருக்கிறது, அந்த சட்டத்தை பாபர் மசூதி விஷயத்தில் மீறிய அளவுக்கு வேறு எந்த விஷயத்திலாவது அரசு இயந்திரம் மீறி இருக்கிறதா என்பதையெல்லாம் தகுந்த காரணங்களோடு பட்டியல் போட்டு எத்தனை சட்ட மீறல்களை செய்திருக்கிறார்கள் என்பதை முதல்ல நீங்கள் எல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாடு பல்வேறு மதத்தவர்கள் வாழுகிற நாடு, பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்கிற நாடு, பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் எல்லா மக்களுமே சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏற்றவாறு ஒரு அழகான சட்டம் இருக்க வேண்டும். இந்துக்கள் சொல்லுகிறபடி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று விரும்பினால் மற்றவர்களுடைய எதிர்ப்பு அதனால் ஏற்படும். முஸ்லிம்கள் விரும்புவதற்குதான் இந்தியாவுடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெரும்பான்மையான மற்ற மக்களுக்கு அது அதிருப்தி தரும். அப்ப பல மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் எந்த மாதிரி சட்டம் இருந்தால் இது அமைதியா இருக்கும், இது சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கும், ஒரு அமைதி பூங்காவாக இந்த நாடு இருக்கும் என்று விடுதலை அடைந்த நேரத்திலே வாழ்ந்த இந்த நாட்டின் மீது பற்று வைத்திருந்த மக்கள் அழகான ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கினார்கள். இவங்களுக்கு அரசியல் சாசனத்தை பற்றி எந்த மரியாதையும் கிடையாது. ஏன்? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக இவர்கள் பாடுபட்டவர்கள் கிடையாது. யாரு? இந்த பள்ளிவாசலை இடிச்ச கும்பல் இருக்குத, இவன் வெள்ளக்காரனுக்கு சாமர விஷயம். வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆள்வதற்காக அவனுக்கு கைக்கூலிகளாக இருந்தவர்கள் யாரு? பாபர் மசூதி இடிப்பதற்கு கச்சை கட்டி போனார்களே இவர்கள் தான். நம்மெல்லாம் வேலை வேணாம், படிப்பு வேணாம், வெள்ளக்காரன் பாச வேண்டாம் என்று புறக்கணித்து விட்டு வந்த நேரத்தில் இவர்கள் படிப்பாளிகளாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு ஆள்காற்ற வேலை செஞ்சது இந்த ஆட்களாம். இந்த ஆட்க யாரு? பள்ளிவாசலை இடிச்சான இவன் தான். அந்த வீட்டுல ஒருத்தர் இருக்கிறான், இந்த தெருவில் ஒருத்தர் இருக்கிறான். யாரு? தேச விடுதலைக்கு போராடுவான அவனை எல்லாம் காட்டி கொடுத்தாங்க யாரு? நம்ம அத்வானி வாஜ்பாய் வகைராக்கள் தான். அப்ப என்ன சொல்ல போனால் தப்பா ஒரு வாஜ்பாயை அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. நீ தேச விடுதலை பத்தி பேசினியாமல இல்லன்னு எழுதி கொடுத்து வெளியே வந்துட்டாண்டால். அவ்வளவு பெரிய தேசபக்தர் யாரு? இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த சங் பரிவார கூட்டம். இவங்களெல்லாம் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களே தவிர வெள்ளையர்களை எதிர்த்து களத்திலே நின்று தியாகம் செய்து விடுதலை வாங்கி தந்தவர்கள் கிடையாது. அதனால இவங்களுக்கு இந்த தேசத்தை பத்தி அக்கறை இல்ல. யாருக்கு இருந்துச்சு? எவன் ரத்தம் சிந்தினானோ, எவன் சிறை கொட்டடிகள்ல அடைபட்டு கிடந்தானோ, எவன் அன்றைய வெள்ளையர்களுடைய போலீசாருடைய தடியடிகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளானானோ, எவன் தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் இழந்தானோ, அப்படி ரத்தம் சிந்தி பெற்ற விடுதலையாக இருந்த காரணத்தினால் அன்றைக்கு இருந்த மக்கள் யோசிக்கிறாங்க, இது பல மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. இந்த வெள்ளைக்காரன் எல்லாருடைய உழைப்பினால்தான் விடுதலை கிடைச்சது. இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களுடைய பங்கு மற்றவர்களுடைய அதிகமாக இருந்தது என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில தேசபக்தர்கள் எல்லாம் கூடி, அன்றைக்கு இருந்த அறிவாளிகள் சட்ட மேதைகள் எல்லாம் கூடி இந்தியாவின் அரசியல் சாசன புத்தகத்தை வடிவமைக்கிறாங்க.
அந்த புத்தகம் எதன் மீது நிறுவப்பட்டிருக்கிறது? இந்த நாடு மதச்சார்பு இல்லாத ஒரு நாடு. இந்த நாட்டில் உள்ள குடிமக்கள் அனைவரும் சமமானவர்கள். இந்த நாட்டில் அனைவருக்கும் சமமான நீதி உண்டு. இந்த நாட்டில் மதத்தை அடிப்படையாக வைத்து யாரும் பாரபட்சமாக நடத்தப்பட மாட்டார்கள். மொழியை அடிப்படையாக வைத்து யாரும் இந்த நாட்டில் பாரபட்சமாக நடத்தப்பட மாட்டார்கள். குலம், கோத்திரம், இனம் இந்த வகையில இந்த நாட்டு சட்டங்கள் வளையாது. எல்லாருக்கும் சமநீதி. இந்தியாவுடைய அரசியல் சாசனம் எப்படி உருவாக்கப்படுது? அதனால கட்டுக்கோப்பா இந்த நாடு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இவங்க எவ்வளவு அநியாயம் பண்ணினாலும் சட்டம், அரசியல் சாசனம் அற்புதமான ஒரு அரசியல் சாசனம். அப்ப ஒரு மதத்தை பின்பற்றலாம், மேடையேறி பேசலாம், அயோக்கியர்களை கண்டிக்கலாம். முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் அவருடைய தப்புகளை இந்த மாதிரி மேடை போட்டு பேசுகிற அளவுக்கு இந்த நாட்டில் உரிமை இருக்கிறது. அப்படி ஒரு ஜனநாயக உரிமைக்கு உள்ள ஒரு அரசியல் சாசனத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் வெள்ளையர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்டார்களே, அந்த தலைமையை சார்ந்த முன்னோர்கள் அரசியல் சாசனத்தை உருவாக்குறாங்க. அந்த சாசனம் அதுதான் பிரதமருக்கு அதிகாரத்தை வழங்குகிறது. அந்த சாசனம் தான் ஜனாதிபதிக்கு மரியாதை வழங்குகிறது. அந்த சாசனம் தான் நீதிபதிகளுக்கு உரிய மரியாதையை பெற்றுத் தருகிறது. அந்த சாசனத்தினால்தான் போலீஸ் மனுஷன் தான். நம்ம எதுக்கு மதிக்கிறோம்? அரசியல் சாசனத்தில் இருக்கிறதுனால மதிக்கிறோம். முதலமைச்சர் மனுஷன் தான், எதுக்கு கட்டுப்படுறோம்? அரசியல் சாசனம் தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. இந்த நாட்டில் நம்ம சில பேருக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்றால் கலெக்டர் கட்டுப்படுறோம், மந்திரி கட்டுப்படுறோம், சட்டங்களுக்கு கட்டுப்படுறோம், நீதிமன்றங்கள் கட்டுப்படுறோம். எதனால இதெல்லாம் செய்யறோம்? வரி கேட்டா வரி கொடுக்கிறோம். இதெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னது எது? நீனு நானு எல்லாரும் சேர்ந்து அந்த புஸ்தகத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் குர்ஆனை ஒப்புக்கொண்டிருக்காங்க வேதமா. இந்துக்களுக்கு வேதங்கள் இருக்கலாம். நம்ம எல்லா மதத்தவர்களும் சேர்ந்து இந்த நாடு எப்படி நடக்கணும் என்பதற்கு அடிப்படையாக கொண்டது இந்தியாவுடைய அரசியல் சாசன புத்தகம். இந்த அரசியல் சாசன புத்தகத்தை இந்த நாட்டில் பிரதமராக இருந்த ஒரு பெயரும் படித்து பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் அரசியல் சாசன மரியாதை என்ன? பெரிய பெரிய உயர் அதிகாரிகள், பெரிய படித்து விட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றாங்களே, அவங்களாச்சும் முழுசா படிச்சிருப்பாங்களான்னு கேளுங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம முதலமைச்சர் படிச்சிருப்பாரா? படிச்சிருக்க மாட்டாங்க. போர் அடிக்க சட்ட புஸ்தகம்லாம் கதையா இருந்தா படிப்பாங்க, நாடகமா இருந்தா படிப்பாங்க. இதெல்லாம் படிக்கிறதுக்கு போர் அடிக்கிற காரணத்தினால அதுல என்ன இருக்குன்னு தெரியாமையே தேவைக்கு எடுத்துக்கிறாங்க. நீதிபதிகள் கூட அரசியல் சாசனத்தை முழுசா படிச்ச மாதிரி தெரியல. வசதிக்கும் தேவைக்கும் தகுந்தவாறு அங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுவாங்களே தவிர அரசியல் சாசனத்தை எவனும் படிக்கிறது கிடையாது. ஆனாலும் நம்ம அரசியல் சாசனம் வழங்கிய அதிகாரத்தை மக்கள்லாம் கரெக்டா மதிக்கிறோம். என்ன மதிக்கிறோம்? ஒரு 10,000 பேர் திரண்டிருக்கிற இடத்துல ஒரு 10 போலீஸ் தான் நிப்பாங்க. அவங்க துப்பாக்கி வச்சிருந்தாலும் 10,000 பேர் கொந்தளிச்ச என்ன ஆகும்? ஒண்ணும் பண்ண இயலாது. ஏன் கொந்தளிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் அடங்கி போறோம்? புஸ்தகத்துக்கு மரியாதை கொடுக்கும். நீங்க நாள் ஒத்துக்கொண்டிருக்கிறோம், அந்த இடத்துல நான் உட்காரலாம், நீ நாளைக்கு அந்த இடத்தோடு காக்கி கழித்து வெளியே வந்து நினைக்கலாம். எல்லாருக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் வேணும். அதனாலதான் பல மொழி பேசக்கூடிய நாடாக இருந்து இது துண்டாகவில்லை. பல மதங்களை கொண்ட நாடாக இருந்து இது துண்டு போடப்படவில்லை. சுதந்திரத்திற்கு பிறகு இந்த நாடு துண்டு துண்டாக செதறாமல் இருக்கிற காரணம் என்ன? இந்த குட்டி இளங்க அதுல தனிநாடு வேணும் கேட்கிறான். இங்க அது இல்ல, அதே கட்டுக்கோப்போட ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவ்வளவு அழகான சட்ட புஸ்தகத்தை நீங்கள் பாபர் மசூதி விஷயத்தில் பயன்படுத்தினீர்களா? சட்டத்தை மதிக்க வேண்டியவர்கள் மதித்தீர்களா? எல்லா மட்டங்களிலையும் முழுக்க முழுக்க சட்டம் குழி தோண்டி புதைக்கப்பட்டது என்று சொன்னால் இது பாபர் மசூதி விஷயத்தில் தான். பாபர் மசூதி விஷயமாக தெளிவா சொல்றேன், ஒரு பொறுமையாக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். பாபர் மசூதி விஷயமாக நாங்கள் எத்தகைய வழிமுறையை அதிரடியை நாங்கள் எடுத்தாலும் எங்க மீது குற்றம் வராதுங்கிற அளவுக்கு அது மீறப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய பயங்கர வழிமுறைகள் நாங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அது பதிலடி, உணர்ச்சி கொந்தளிப்பு என்று சொல்ற அளவுக்கு எங்களை அடுக்கடுக்காக நீங்கள் துரோகம் செய்தீர்கள். அரசியல் சட்ட புஸ்தகத்தையும் தோண்டி குழி தோண்டி புதைத்தீர்கள். இந்த நாட்டினுடைய மானம் மரியாதை குழி தோண்டி புதைத்தீர்கள். இது கீழே இருந்து மேல வரைக்கும் நீதிமன்றங்கள் வரைக்கும் முஸ்லிம்களுக்கு தொடர்ந்து பாபர் மசூதி விஷயத்தில் அநீதி இழைத்திருக்கின்றன என்பதைத்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி ஆரம்பிக்கிறது? 1528 அந்த பாபர் மசூதி கட்டப்படுகிறது. இப்ப 2009 கணக்கு பண்ணிக்கிறங்க. அப்ப 1528 கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல்
420 வருஷ காலமாக அது பள்ளிவாசலாகவே இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். பள்ளிவாசல் கட்டப்பட்டது 1528ல. அதுல இருந்து எவ்வளவு நாள் அந்த பள்ளிவாசலா இருக்குது? கட்டி 5 வருஷம் ஆன பள்ளிவாசலா, 10 வருஷம் ஆன பள்ளிவாசலா? 420 ஆண்டு காலமாக அது பள்ளிவாசலாகவே தான் இருக்கிறது. எதுவரைக்கும் பள்ளிவாசலாக இருக்கிறது? 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் அது பள்ளிவாசலா. நல்லா கவனிக்க வேண்டும். இடிச்சதுதான் டிசம்பர் 6, இடிச்சதுதான் 1992. நம்மிடத்திலிருந்து பறிச்சது 92 இல்லை. பள்ளிவாசல் நம்மிடமிருந்து பறிபோனது 92 கிடையாது. எப்படி பறிக்கப்படுகிறது? 1949ஆம் ஆண்டு, அதாவது சுதந்திரம் அடைஞ்ச மறு ஆண்டு, நாடு விடுதலை அடைந்த மறு ஆண்டு, வெள்ளக்காரன் காலத்தில் எல்லாம் வராத ஒரு பிரச்சனையை இந்த சங்க பரிவாரத்தினர்கள் உண்டாக்குறார்கள். எப்படி உண்டாக்குறாங்க? 1949 டிசம்பர் 23ஆம் தேதி இஷா தொழுகையை, இரவு தொழுகையை முடித்துவிட்டு முஸ்லிம்கள் வீடுகளுக்கு போய்விடுகிறார்கள். இஷா தொழுகை வரைக்கும் அங்க நடக்கிறது. அதுதான் அந்த பள்ளிவாசல் நடந்த கடைசி தொழுகை. இஷா தொழுது விட்டு சென்ற பிறகு நள்ளிரவில ஒரு 50 பேர் கொண்ட ஒரு கும்பல் பள்ளிவாசல் சுவரியை குதித்து உள்ளே சென்று மேடை இருக்கும் இல்லையா, பிரசங்கம் செய்வதற்கான மேடை, அந்த பிரசங்கம் செய்வதற்கான மெம்பர் என்று சொல்லக்கூடிய மேடையில ராமர் சிலையை வைக்கிறார்கள், சீதை சிலையை வைக்கிறார்கள், லட்சுமணனுடைய சிலையை வைக்கிறார்கள். பள்ளிவாசல் சுவர்களில் எல்லாம் காவியினால் ராமர், லட்சுமணன், சீதை உருவங்களை வரைகிறார்கள். காவி கட்டியினால் அந்த ராமர், லட்சுமணன், சீதைகளை அந்த சுவர் முழுவதும் வரைகிறார்கள். மெம்பர் படியின் மீது அந்த சிலைகளை வைக்கிறார்கள். வைத்துவிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையில தொழுக போறாங்க முஸ்லிம்கள். அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? 50 பேர் கொண்ட கும்பல் கூடிக்கொண்டு ராமபிரான் அவருடைய ஜென்மஸ்தானத்திலே அவதரித்து விட்டார். என்ன செஞ்சிட்டாரா? அதான் வந்துருச்சான். இந்த ராமர் சிலையை உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, இந்த பள்ளிவாசலை ஆக்கிரமிச்சு எடுத்துக்கிட்டாங்க முஸ்லிம்கள். குறுக்க மாட்டாம ராமர் அவரா என்ன செஞ்சிட்டாரு? என்று சொல்லி உட்கார்ந்துட்டாரு. எங்க? பள்ளிவாசலுக்குள்ள ராமர் பிரான் அவருடைய ஜென்மஸ்தானத்தில் எழுந்தருளி விட்டார் அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டு பள்ளிவாசலுக்கு வந்த தொலை வந்த மக்களை தடுக்கிறார்கள். பள்ளிவாசல்ல இஷா தொழுதுட்டு போன மக்களை சுபுகு தொழுவதற்கு காலை தொழுகைக்கு வருகிறார்கள். அங்க ஒரு கும்பல், இந்த கல்ல வைத்த கும்பல், கற்சிலைகளை கொண்டு வந்து அந்த பள்ளிவாசல்ல கொண்டு வைத்த கும்பல் என்ன சொல்லுது? ராமபிரான், சீதை எல்லாம் அவ்வளவே வந்துட்டாங்க. இங்க கூட ஒருத்தன் பண்ண ஞாபகம் இருக்கா? நம்ம திடீர் நகர் இருக்கா இல்லையா, அந்த திடீர் நகர்ல கேட்க நகரா, டி நகரா, டி நகர், டி நகர்ல வந்து நம்ம ஆட்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பள்ளிவாசல் இடம் வாங்கினாங்க. அப்ப நம்ம கலைஞர் அப்ப முதலமைச்சர் பள்ளிவாசலுக்கு இடம் வாங்கி கட்ட போற நிலையில என்ன பண்றாங்க என்று கேட்டா, பள்ளிவாசலுக்கு உள்ள அந்த இடத்துக்கு காலி இடத்துல போய் குழிய தோண்டி அதுல வந்து ஒரு பிள்ளையார் சிலை வச்சுட்டு காலையில் என்ன செய்யறாங்க? பிள்ளையார் வந்துட்டார், எங்க இடம் இது? காசு கொடுத்து வசூல் பண்ணி வாங்கின அந்த பள்ளிவாசல் இடத்துல பண்ணாங்க. எங்க இடம் தான், எங்க இடம் தான் சொந்தம் கொண்டாடுறதுக்கு கண்டுபிடிச்ச வழிமுறை என்ன? பிள்ளையார் அப்படி பொத்துக்கிட்டு வர்றாரு. என்னடான்னு பார்த்த உடனே அது அதிமுகவுல எம்கேடி சுப்பிரமணியன் ஒரு எம்எல்ஏ இருந்தான். இவன் அந்த வேலையெல்லாம் பண்ணது. இவன் அந்த சிலையை கொண்டு வைத்தது. அப்ப கலைஞர் முஸ்லிம்கள் முறை என்ன அநியாயமா இருக்குது? நாங்க காசு கொடுத்து வாங்கின ஒரு இடம், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சிலையை கொண்டாந்து வச்சு பிள்ளையாருக்கு உள்ளதுங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கூட அன்னை கொஞ்சம் கரெக்டா இருந்தார். இப்பதான் ரொம்ப மோசமா போயிட்டார். முஸ்லிம்கள் விஷயத்துல ரொம்ப பாரபட்சம். இப்பதான் என்னைக்கு பிஜேபியோட கூட்டணி சேர ஆரம்பிச்சாரோ ஒரு கட்டத்தில் அப்பவே மாறி போயிடுச்சு. இயல்பாகவே நம்ம மேல அக்கறை உள்ளவராக ஒரு காலத்தில் இருந்தார். அதனால இயல்பாக நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டோம் அந்த மாதிரி இருந்த காலத்துல. அப்ப என்ன பண்றாரு? என்னன்றா பிள்ளையார் சிலை வரும் விசாரிங்கடான்னு சொன்ன உடனே கடைசியில பார்த்தா ஒரு இடத்துல பிள்ளையார் சிலையை காணான்னு கம்ப்ளைண்ட் வருது. தூக்கிட்டு வந்திருக்காங்க. பிள்ளையார் சிலையை காணாம சொல்லி கம்ப்ளைண்ட் வந்த உடனே அந்த சிலை தான் இது. எப்படி பொத்துக்கிட்டு வந்துச்சுன்னு கேட்டா என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஒரு மரத்தூள் இருக்குல்ல, குழி வெட்டி மரத்தூளை கொட்டி 2 ஐஸ் கட்டிய பெரிய கட்டிய போட்டு பிள்ளையார் சிலையை வச்சு மூடி போட்டாங்க. மூடுனாவே இந்த ஐஸ் தண்ணி கரைய கரைய மரத்தூள் ஊறுமா, ஊறுன உப்புமா அப்படி சிலை மேல வருது. சிலையை போச்சு போட்டாங்க. முதல்ல கடவுளை போச்சாச்சு. புதைச்ச கடவுள் என்ன செய்யறாரு? அவரா மேல வரணுமா இல்லையா? அதுக்கு என்ன பண்ணி பண்ணாங்க கேட்டா, மரத்தூளை கொட்டி அதுக்கு மேல ஐஸ் கட்டியை வச்சு அதுக்கு மேல பிள்ளையார வச்சா என்னவாது? மரத்தூளை அந்த தண்ணி ஊற ஊற இப்படி உப்பிட்டு வருமா இல்லையா? இப்படியே சிலை மேல வருது. பாதி வந்து வராம இருக்கு. இதுதான் டெக்னிக்.
தன்னால வந்துட்டான்னு சொல்றது பத்தி அதான் வந்திருக்குது. காலையில பார்க்கும்போது 2 இன்ச் இருந்துச்சு, இப்ப 6 இன்ச் இருக்குது. இதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு டயலாக் பண்ணி செஞ்சாங்க. அவர் என்ன செஞ்சாரு, உள்ள தோன்றா என்ன அதிகாரிகள் ஒழுங்கா செயல்பட்டாங்க. தோண்டி எடுத்து கடைசியில வந்து ஆளு எம்எல்ஏ தான் ஆளுன்னு கண்டுபிடிச்சு அவனை கைது பண்ணி அந்த இடத்துக்கு முஸ்லிம்கள் கையில கொடுத்து அது பள்ளிவாசல கட்டினாங்க. நம்ம சென்னையில் நடந்த இதே விளையாட்டை தான் அன்றைக்கு செஞ்சாங்க. அப்ப கலைஞர் அன்னைக்கு என்ன செஞ்சாரு, அரசியல் சட்டப்படி நடவடிக்கை எடுத்தார். ஒருத்தன் காசு கொடுத்து வாங்கி இருக்கிறான், கள்ளத்தனமான இடம் கிடையாது, ரோட்டை வந்து பிளாக் பண்ணி கட்டின கோயில் இடம் கிடையாது, மக்களுடைய பணத்தில் வாங்கின இடத்தை நீ எப்ப உரிமை கொண்டாடுவ அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தூக்கி கடாசினார். இதே மாதிரி அன்னைக்கு கடாசி இருக்கணுமா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், 1949 ஒரு பள்ளிவாசல் கொண்டே சிலையை வச்ச உடனே நீ என்ன பண்ணிருக்கனே, அங்க நம்ம அதிகாரிகள் இருக்கான், வட்டாட்சியர் இருக்கான், போலீஸ் இருக்கான், அங்க ஒரு மாநில முதலமைச்சர் இருக்கான், கோவிந்த வல்லப பந்து காங்கிரஸ்காரன் ஊபியில முதலமைச்சரா இருக்கிறான், முதலமைச்சர் இருக்கான், பெரிய நேர்மையின் சிகரம் சொல்லக்கூடிய பண்டித ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய பிரதமரா இருக்கிறாரு. என்ன பண்ணிருக்கனே, எஃப்ஐஆர் போடப்படுது. எஃப்ஐஆர்ல என்ன செய்யல, ராமரும் சீதையும் அவதரித்து விட்டார்கள் எஃப்ஐஆர் போடல. என்ன பண்றாங்க, 50 பேர் கொண்ட ஒரு கும்பல் நள்ளிரவிலே புகுந்து பூட்டை உடைத்து உள்ளே சென்று அந்த படிகளில் சிலைகளை வைத்துவிட்டு ஓடிவிட்டார்கள் அப்படின்னு எஃப்ஐஆர் போடப்படுது. பைசாபாத் காவல் நிலையத்தில் அந்த எஃப்ஐஆர் இன்னைக்கு இருக்கிற 1949 டிசம்பர் 24 எஃப்ஐஆர் போடப்படுகிறது. எஃப்ஐஆர்னா போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதக்கூடிய முதல் தகவல் அறிக்கை. அதை வச்சுதான் அப்புறம் வழக்கு தொடர்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி வழக்கு நடத்துவாங்க. அப்ப எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு. அந்த எஃப்ஐஆருக்கு என்ன நடவடிக்கை எடுத்த, உன்னை எதுக்காக வேண்டி நாங்க உன்னை பிரதமர் ஏத்துக்கிட்டோம், உன்னை எதுக்கு நாங்க முதலமைச்சர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம், உன்னை எதுக்கு நாங்க கவர்னர் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம், உன்னை எதுக்கு கலெக்டர் எஸ்பி கமிஷனர் ஒத்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த டிரெஸ்ஸுக்காக வேண்டியா? உனக்கு 2 கொம்பா முளைச்சிருக்குது, எதுக்கு ஏத்துக்கிட்டு இருக்கிறோம்? நீ அரசியல் சாசனம் அப்படி கொடுக்க சொல்லுகிறது மரியாதை. யாராவது பொறுப்பாளர்கள் இருந்தா தான் நமக்குள்ள பிரச்சனைகள் வராம இருக்கும். அதுக்கு தானடா மரியாதை கொடுத்தோம். நீ அரசியல் சாசனப்படி இந்த நாட்டில் என்ன செஞ்சிருக்க வேண்டும்? சமாதான சிற்பி என்று சொல்லக்கூடிய நேரு இருக்கிறாரு, பள்ளிவாசலுக்கு பூட்டுறான். என்ன செய்யறான், 420 வருஷ காலமாக பள்ளிவாசலா இருந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு ராத்திரில கொண்டு சிலையை வச்சுட்டு எங்க இடம்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும், நீ தூக்கி வெளியே போடாத, திறந்து விடுறான். என்னடா விளையாடுறீங்க, 50 பேரை பிடிச்சி உள்ள போட்டிருந்தீங்கன்னு சொன்னா சங்க பரிவாரம் அந்த வேலையை செஞ்சிருப்பானா? நாடு முழுசு மக்களுக்கு தவறான தகவலை பரப்பி ஒரு வன்முறை கால ஆக்கி இருப்பானா? அன்றைக்கு என்ன செஞ்சான், அதாவது ஊபி முதலமைச்சர் இருக்கிறாரு, நேரு உத்தரவு போட்டாரா, இப்ப கதை விடுறாங்க, நேரு உத்தரவு போட்டா மீற அளவுக்கு எந்த காங்கிரஸ்காரன் இருக்க மாட்டான். அப்ப காங்கிரசுடைய முதல்வர் வல்லப பந்து என்ன பண்றாரு, அவருடைய ஆசையோடு, கள்ளத்தனமான ஆசையோட அங்க உள்ள அதிகாரிகள் அன்னைக்கு இழுத்து போட்டுறான் பள்ளிவாசல. அப்ப இழந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாத்தீங்களா, 60 வருஷம் ஆச்சு. பள்ளிவாசல் இழந்து 17 வருஷம் ஆகவில்லை. நம்ம பள்ளிவாசல் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டு இன்னையோட 60 வருடங்கள் ஓடிவிட்டது. இந்த வரக்கூடிய 23ஆம் தேதி வந்தால் 60 வருடம் ஆயிடுச்சு. அப்ப அந்த பள்ளிவாசலை இழுத்து பூட்டிவிட்டாங்க. சரி, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு பூட்டினா என்ன செய்யணும், மாஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போவாங்க. அது ஆர்டிஓ இருப்பாரு, ஆர்டிஓ அந்த பிரச்சனை கொண்டு போவாங்க. ஒரு இடத்துல சிவில் விஷயத்துல ஒரு தகராறு வந்து விட்டால் போலீசார் அதை கையாள முடியாது. அவங்க என்ன செய்வாங்க, அங்க ஒரு ஆர்டிஓ விசாரணை போடுவாங்க. சின்ன 107 போடுவாங்க, இல்ல 145 போட்டு 144 போட்டு 45 போட்டு அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுப்பாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு ஆர்டிஓவுக்கு ஒரு மாஜிஸ்ட்ரேட்டுக்கு உள்ள அதிகாரம் என்ன, சட்டம் என்ன சொல்லுது. இப்ப ஒரு இடம் இருக்குங்க, என் இடம் உன் இடம் சண்டை வந்து போச்சு. இப்ப ஒரு மாஜிஸ்ட்ரேட்ட ஒரு ஆர்டிஓ விசாரிக்கிறாரு. அவர் யாருக்கு சொந்தம்னு ஒரு பேசவே முடியாது. ஆர்டிஓட அதிகாரம் என்ன, இந்த சொத்து யாருக்கு சொந்தம் என்கிறதை அவருக்கு விசாரிக்கிற அதிகாரம் கிடையாது. அவர் என்ன செய்வாரு, இப்ப யார்கிட்ட இருக்குதுன்னு மட்டும் தான் பார்ப்பாரு. நல்லா கவனிக்கணும். உங்க வீட்டுல நான் வந்து உட்கார்ந்துக்கிட்டேன், உட்கார்ந்த பிறகு பிரச்சனை ஆகுறது, இதனுடைய அனுபவ பாத்தியதை யாரிடம் இருக்கிறது, எதை பார்ப்பாரு ஆர்டிஓ, இதை அனுபவிக்கிற பாத்தியதை யார் கையில் இருக்கிறதுன்னு பார்ப்பாரு. அதை பார்த்து என்ன செய்வாருன்னா, இந்தப்பா அவன் தான் உலகம் அனுபவிச்சுட்டு இருக்கான், உனக்குரியது நீ சொன்னா கோர்ட்டுக்கு போய்க்க. ஆடு என்ன தீர்ப்பளிக்கணும், யார் கையில் பொசிஷன் இருக்கிறதோ, ரெக்கார்டு இருக்கிறதோ, அல்ல இடத்தை வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அதுக்காண்டி இன்னைக்கு போய் உழைஞ்சிட்டு நான் தான் இருக்கிறேன்னு சொன்னா ஒத்துக்கிறாரு. இவ்வளவு காலம் வரைக்கும் அது யாரிடம் இருந்தது. அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கான், ஆர்டிஓ அவனு வரி பணத்தினால சம்பளம் வாங்குறான்,
இந்த ஆர்டிஓ மதிக்கிற காரணம் என்ன? அரசியல் சாசனத்தினால உன்னை மதிக்கிறோம். நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அன்னைக்கு இருந்த ஆர்டிஓ என்ன பண்றான்? இது இழுத்து பூட்டுங்க. பூட்டை எப்படி உத்தரவு போடுவான்? அட யாரு கையில பொசிஷன் இருக்குதோ அவங்க கையில ஒப்படைக்கிறதா உன் வேலை. யாருக்கு சொந்தம்ங்கிறத கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன்னு அது பின்னாடி தீர்ப்பளிப்பான். அது இவனுக்கு சாதகமாவும் இருக்கலாம், அவனுக்கு சாதகமாவும் இருக்கலாம். அப்ப இந்த பாபர் மசூதி என்ன பண்றான்னு கேட்டா, ஒரு அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப நாங்க ஏதாவது போய் ஒரு மெம்பர் படியை கொண்டு போய் ஒரு கோயிலுக்குள்ள வச்சுட்டோம்னா கோயிலை பூட்டுவியா? ஒரு சர்ச்சில் கொண்டு எங்க பள்ளிவாசலுக்கு படிதான் நம்ம சிலையா வைக்க முடியும். நாங்க மெம்பர் யாரும் ஒரு மேல வச்சிருப்போம், அதை தூக்கிட்டு போய் நாங்க போய் சிதம்பரம் கோயில வச்சு விட்டோம்னா கோயிலை பூட்டிடுவியா? தூக்கி போடுவியா? வச்சவங்க நடவடிக்கை எடுப்பியா? எங்க சமநீதி இருக்குது? இந்த நாட்டில் நீதி இருந்தால் இங்க இருக்கிற அதிகாரிகள் மாதிரியான ஒரு அதிகாரத்தை செஞ்சான். அவன் எப்படி இந்த தீர்ப்பு அளிச்சான்? பூட்டணும் எப்படி உத்தரவு போட்டான்? பூட்டிவிட்டாங்க. 1949 பூட்டிவிட்டான் பள்ளிவாசல. பூட்டிவிட்டு என்ன செய்யறாங்க? அடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி இருக்குது. பூட்டின பள்ளிவாசல்ல சாமி இருக்குத, அதுக்கு பூஜை செய்யணுமே. பூஜை செய்து பயங்கரமான விளைவு ஏற்படும். கள்ளத்தனமா நுழைஞ்சுக்கிட்டு நீ உன் காசுல கட்டணும் கோயில்ல போய் பூஜை செஞ்சு என்ன இலவ செஞ்சுட்டு போட. அட எங்களுடைய 420 வருஷ காலமாக நாங்க அந்த பள்ளிவாசல வச்சிருக்கிறோம். அனுபவத்தில் இருக்கிறது, அந்த காலத்து பட்டயங்கள் இருக்கிறது, பட்டாக்கள் இருக்கிறது. இதற்கு முன்னாடி இந்த சொத்து சம்பந்தமாக எந்த விதமான தாவாவும் இருக்க கிடையாது. 200 வருஷ காலம் முஸ்லிம்கள் ஆட்சியில் அந்த பள்ளிவாசல் இருந்தது. அப்போ எந்த வழக்கும் கிடையாது. ஒரு 200 வருஷ காலம் வெள்ளக்கார ஆட்சியில அந்த பள்ளிவாசல் எங்க கையில இருந்தது. வெள்ளக்காரன் சம்பந்தமா வழக்கு வரல, எங்க சொத்துன்னு சொல்லி எவனும் வழக்கு கிடையாது. அப்ப 420 வருஷ காலமாக எந்த தாவாவும் இல்லாத ஒரு சொத்துல என்ன பண்றான்? இது ராமர் பிறந்த இடம், அதனால எங்களுக்கு தான் வேணும்னு சொல்லி மாஜிஸ்ட்ரேட்ட போய் வாதம் பண்ணி பாண்டேங்கிற பண்றான். சாமியை வச்சுட்டு வழிபாடு நடத்தாம இருக்க முடியுமா? பூஜை நடத்த அனுமதிங்க. எப்படி உள்ள கொண்டு வச்சுட்டு கொஞ்ச நாள் பூட்டிவிட்டு அவன் என்ன பண்றான்? பூஜை நடத்துறதுக்கு அனுமதிங்கிறான். என்னங்கடா நியாயம்? பூஜை நடத்த எப்படி அனுமதிப்பீங்க? எந்த சட்டத்தில் அனுமதிச்சீங்க? இதுக்குரிய சட்டத்தை எனக்கு சொல்லு. வேற சொல்லி முஸ்லீம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கொண்டா சொல்ல சொல்லி இதுக்குரிய சட்டம் என்ன? எங்க இடத்துல ஒரு சிலையை கொண்டு வைத்து விட்டு அப்புறம் எடுத்து பூட்டுவீங்க. பூட்டி தீர்ப்பளிக்க இறுதி தீர்ப்பு போடுறதுக்கு முன்னாடியே அவனை போய் வழிபடுறதுக்கு நீங்க அனுமதிப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஜன்னலை திறந்து விட்டு வெளியே இருந்து செய்யறாங்க, அதை வழிபட்டு இருக்கிறாங்க, அதை அனுமதிச்சுட்டா ரெண்டாவது. அப்போ யாருதான்? நம்ம சாட்சாத்து பண்டித ஜவஹர்லால் நேருவும் ஊபியில வல்லப கோவிந்த வல்லப பந்துங்கிறவன் என்ன செய்யறான்? அவனு முதலமைச்சரா இருக்கிறான். இவங்க ஆட்சியில அதுக்கு வழிபாடு செய்வதற்கு ஜன்னல்கள் திறந்து விடப்படுகிறது. வெளியே இருந்து வழிபடுறது, உள்ளக போறது கிடையாது. பூட்டிட்டோம்ல, ஜன்னலை திறந்துட்டு வெளியே இருந்து பார்த்து கும்பிட்டு போயிருவோம். இப்படின்னு அது ஒரு பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? நாங்கள் கடவுளை கிட்ட போய் பார்க்க ஆசைப்படுகிறோம். ஒரு மணி கோர்ட்ல எப்படி கதை? கிட்ட போய் நாங்கள் வழிபட ஆசைப்படுகிறோம். பூட்டி கிடக்கும் போது அந்த ராம பகவானுடைய மனம் புண்படுது. இது புண்படுதான், அந்த கண்ணுக்கு மனசுலாம் புண்படுதான். ராமபிரானுடைய மனம் ரொம்ப புண்படுகிறது. பக்தர்களாகி எங்க மனம் புண்படுகிறது? திறந்து விடுங்க. இது வெளியே இருந்து பூஜை செய்யறோம்ல, அது சரி வராது. பூஜைக்காக திறந்து விடுங்க, உள்ள போய் செய்யறதுக்கு. அதையும் திறந்து விடுறாங்க. என்னமோ நேற்று தான் 92 இடிச்சுட்டான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இதை செய்யும் பொழுதும் காங்கிரஸ் கையவர்கள் தான் என்ன செஞ்சான்? ஊபி மாநிலத்தையும் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான், மத்தியில அவன் ஆட்சியில இருந்தான். அப்ப ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு என்ன செஞ்சான்? ஒரு சட்டம் அப்பட்டமாக ஒரு சட்டமீறல் நடக்கிறது, ஒரு அநியாயம் நடக்கிறது. ராமர் பிறந்த பூமியில் அவரை வழிபடாம நாங்க எங்க போய் வழிபடுவோம்? எப்படி பாயிண்ட்? ராமர் பிறந்த பூமியில போய் எப்படி வழிபடுறது? அதை விட்டுட்டு வேற இடத்துல நாங்க எப்படி வழிபடுவோம்? ராமர் அங்கதான் பிறந்தாரான்னு நேரம் வந்து நான் கடைசியா சொல்றேன். ஒரு பேச்சுக்கு ராமர் அங்கே பிறந்தே இருக்கட்டுமே. உன் நாட்டு சட்டம் என்ன சொல்லுது? உன் நாட்டு என்ன சட்டம் சொல்லுது? எவங்கிட்ட இருக்குதோ பெற ஆஸ்பத்திரி நமக்கு சொந்தமாயிருமாப்ப? 3/4 பேர் ஆஸ்பத்திரியில பிறந்திருப்பீங்க. நாங்க இந்த ஆஸ்பத்திரியில பிறந்தோம், ஆஸ்பத்திரி எங்க பேர்ல எழுதுன்னு கேட்பீங்களாப்ப? அது ஒரு இடத்துல பிறந்த அவன் சொந்தக்காரன பிறந்தான் வித்துட்டு போயிருப்பான், முறைக்கு வித்துட்டு போயிருப்பான், எங்க அப்பா பாட்டம் வாங்கியிருப்பான். அட பிறந்தே இருந்து வந்துட்டு 420 வருஷமா நான் கையில வச்சிருக்கோமா இல்லையா? இந்த கடையை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வச்சிருப்பாரு. 50 வருஷம் வந்து பார்த்தா இன்னொரு ஆள் பேர்ல இருக்கு, 100 வருஷத்துக்கு முந்தைய இன்னொரு ஆள் பேர்ல இருக்கு, 200 காடா இருந்திருக்கு. இதான பேசி? அப்ப 200 வருஷத்துக்கு முந்தைய காடா இருந்துச்சுல, அப்ப ஒருத்தன் வச்சிருப்பான்ல, அவன் வந்துட்டு எங்க முப்பாட்டு நாள் காலத்துல எங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு ஒத்துக்கிறீங்களா? அட என்னங்கிற சட்டம் என்ன சொல்லுது?
இங்கதான் பிறந்தார் அதனால எங்களுக்கு வேணும்னா அது எப்படி இதுதான் சட்டம்? அப்படிதான் அரசியல் சாசனம் சொல்லுதா? ஒரு ஆள் பிறந்தா சொந்தம்னு சட்டத்தை போடு, அப்படித்தானே செய்யணும். இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாருமே நம்ம மாமனாரோட நம்ம சொந்தா போயிரும். ஏன்னா நம்ம பிரசவம் அங்க நடக்குது, பிரசவம் பார்த்திருப்பாங்க. முக்கால்வாசி பேர் மாமனார் வீட்டுலாம் பிரசவமா இருக்கு. அவனை விரட்டி விட்டு நான் இங்கதான் பிறந்தேன்னு சொல்லிட்டு வீட்டை எழுதி தந்தா தருவானா? அப்ப ஒண்ணு சட்டத்தை மாத்து. என்ன மாத்தனு? யார் எங்க பிறந்தாரோ அதை ரெண்டாவது நிரூபிக்கணும் ஆதாரத்தோட. அந்த மாதிரி சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து நிரூபிச்சிடலாம். ராமர் பிறந்த நிரூபிக்கலுமா? அந்த மாதிரியான ஒரு அடிப்படை என்ன பண்றாங்கன்னா, இங்கதான் பிறந்தாரு, அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்துச்சு, இருந்ததுக்கு ஆதாரம் கிடையாது. அட இருந்தா இருக்கட்டுமே. நான் என்ன கேட்கிறேன், கோவில இருந்துட்டு போகுது. கோவிலா இருந்தது 420 வருஷமா பள்ளிவாசலா இருக்குதுல, கோயில் நடத்தின முடியாம விட்டுட்டு போயிருப்பான். அந்த கோயிலை கட்டின எங்க ஆளுக்கு 50 பேர் முஸ்லீமா போயிருப்பான். அவன் கோயில் அவனே பள்ளிவாசல் ஆக்கியிருப்பான், அல்ல காசு கொடுத்து வாங்கியிருப்பான். எத்தனையோ கோயில் இடங்களை எல்லாம் ஆளுங்கட்சிக்காரன் எதிர்கட்சிக்காரன் பங்கு போட்டு இருக்கலையா, அந்த மாதிரி வித்துட்டு போயிருப்பானுவ. நாங்க காசு கொடுத்து வாங்கி இருக்கிறோம், எங்க பேர்ல பட்டாவா இருக்கிறது. இதுல வந்துகிட்டு கோயில் இருந்துச்சு அது இருந்துச்சு இது என்ன பேச்சு? சரி நான் கேட்கிறேன், அப்படியே சட்டத்தை போடு. எப்படி போடணும்? ஒரு இடத்தில் வேற மதத்தினுடைய வழிபாட்டு தலம் இருந்தால் அது எத்தனை வருஷம் வச்சு இருந்தாலும் இதை இடிச்சு போட்டு அதை கட்டி போடணும்னு சட்டத்தை போடு. சட்டம் இருக்குதா? அப்படியாச்சும் உன் நாட்டில் சட்டம் இருந்து செஞ்சு சொன்னா மனசு ஆறி போயிடும். சட்டம் அப்படித்தானே சொல்லுதுண்டு. அப்படின்னு என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்ப காஞ்சி சங்கர மடத்துல இருந்து ஆரம்பிப்போம். அது சங்கர மடமா? நாகப்பட்டினத்தில் உள்ள கோயில் வந்து இந்துக்களுக்கு சொந்தமானதா? புத்த ஆலயங்கள் இருக்கு, அதெல்லாம் இந்துக்களுக்கு சொந்தமானதா? அப்ப பூரி சங்கராச்சாரிய ஆசிரமம் இருக்கு, அதெல்லாம் இந்துக்களுக்கு சொந்தமானதா? எல்லாம் சமண மதத்தினுடைய காரம். அப்படி பேரும் அவ்வளவு பேரும் யாரு? சமண மதத்து கோவில்கள். இந்த சமண மதத்து கோவில்களை அடிச்சு புடுங்கி கொண்டு அதை இடிச்சு தகர்த்து விட்டு அந்த இடத்துல கட்டப்பட்டதுதான் சங்கர மடங்கள் எல்லாம். அப்ப அதுக்கு பஞ்சாயத்து பேசுவா? அப்ப சமணர் கொடுப்பியா? அது கன்ஃபார்ம். நீ சொல்றது கதை. அந்த இடத்துல ஒரு கோவில் இருந்து இடிச்சாரு பாபருங்கிறிய, அது பொய். நான் சொல்றது நெசம், வரலாறு ஆதாரம் இருக்கிறது. அப்ப நாட்டில் எத்தனை புத்த கோவில்களை இடித்து விட்டு இந்து கோவில்களாக மாற்றப்பட்டன. அன்றைக்கு இந்த மன்னர்களை பயன்படுத்தி நாட்டில் இருந்த எத்தனை சமணர்களுடைய ஆலயம், எத்தனை சமணர்கள் கருவில் ஏற்றப்பட்டார்கள். அதை விடுங்க, இப்ப இந்து எல்லாம் ஒன்னா இருக்கிறான சைவமும் வைணவமும் இவங்க எவ்வளவு அடிச்சுக்கிட்டாங்க. எத்தனை சைவ கோயில் வைணவ கோயிலா மாறுச்சு, எத்தனை வைணவ கோயில் சைவ கோயிலா மாறுச்சு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் நீங்க அடிச்சு புடிங்கி வச்சிருக்கிறீங்க. அனைத்துக்கும் பைசல் பண்ண வர்றியா? அடே பாபர் மசூதிக்கு இப்படித்தான் பைசல் பண்ணணும் என்றால் அப்படியே பண்ணுவா? அனைவருக்கும் பண்ணணும். என்ன பண்ணணும்? எங்க எல்லாம் வேற வழிபாட்டு தலம் இருந்ததோ அதையெல்லாம் என்ன செய்வாங்க? இடிப்போம். பழைய வழிபாட்டு தலத்தை கொண்டு வருவோம். சட்டம் இருக்குதா? அரசியல் சாசனம் இருக்குதா? இந்தியாவில் உள்ள சிவில் சட்டம் இருக்க, உரிமையியல் சட்டம், அந்த சட்டத்தில் இப்படி இருக்குதா? அப்ப இந்தியாவுடைய சிவில் லாவில் இப்படி கிடையாது, அரசியல் சாசனத்திலையும் கிடையாது என்று சொல்லும் பொழுது எந்த அடிப்படையில் இதை திறந்து விட சொன்னா? இந்துக்கு ராமர் பிறந்த இடத்தை விட்டு வேற எங்க போய் நாங்க கோயில் கட்டுவோம் அப்படின்னு கேட்கிறானே. அப்படின்னா இது ஒரு வாதமா? எவ்வளவு மடையர்களா இருக்காங்க வழங்குதா? அப்ப இந்த மாதிரி சட்டத்துக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காமல் இந்த மாதிரி என்ன செஞ்சான்? அதை திறந்து வேற விட்டான். பூட்டுறான், அப்புறம் வெளியே இருந்து வழிபாடு அனுமதிக்கிறான், அப்புறம் உள்ளக்க போய் வழிபட்டுக்க அப்படின்னு அனுமதிக்கிறான். அடுத்து என்ன ஆகுது? அப்படியே போய் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? ராமர் கோயில் கட்டணும். இத்தனைக்கு இடையில 1949 ஒரு வழக்கு இருக்குது. அது கிரிமினல் வழக்கு. என்ன கிரிமினல் வழக்கு? அத்துமீறி ஒரு வழிபாட்டு தலத்தை நுழைஞ்சு சிலை வைத்தது கிரிமினல் சட்டம். அது சிவில்ல வராது. அது ஒரு வழக்கு தனியா இருக்கிறது. அது போக இந்த சொத்து யாருக்கு சொந்தம்ங்கிற வழக்கும் நீதிமன்றங்கள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு கேஸ் போட்டிருக்கிறாங்க. அப்ப பைசா பார்த்து நீதிமன்றத்தில் என்ன இருக்கு? அந்த வழக்கு தனியா இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நீதிமன்றங்கள் என்ன சொல்லிட்டான்? இதுக்கு மேல ஒரு மாற்றம் செய்யக்கூடாது. இப்படிதான் நீதிமன்றம் ஏமாத்துவாங்க. முதல்ல இப்படி சொல்லுவாங்க. முதல்ல நம்ம கையில் இருக்கிறதுக்கான உடனே எடுக்காம என்ன பண்ணுவான்னு கேட்டா, இதுக்கு மேல எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நம்ம ஒதுங்கிடுவோமா? அவனை செய்ய விட்டுருவாங்க. செஞ்சுட்டாங்க, இப்ப என்ன பண்றது? செய்ய விட்டு செஞ்சுட்டாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. இது நீதிமன்றங்களுக்கு இதே புத்தி தான். அவங்க இந்து மதம் வரும்போது அவங்க அப்படித்தான் சிந்திக்கிறார்களே தவிர நம்ம அரசியல் சாசனத்தின்படி நடக்கணும், நமக்கு மதம் வரக்கூடாது, நம்ம மதத்தை சொந்த வாழ்க்கையில வச்சுக்கணுமே தவிர நீதி வழங்குவதில் மதம் வரக்கூடாது என்ற உணர்வு பெரும்பாலான நீதிபதிகளுக்கு கிடையவே கிடையாது. மத பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் இந்த மாதிரியான சிந்தனை உடையவர்களாகத்தான் அதிகமான நீதிபதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் என்ன பண்றான்? அதுல எந்த மாற்றமும் செய்யக்கூடாது அப்படின்னு தான். எந்த மாற்றம் என்ன? இடிக்கிறதோ அதுல வேற ஒண்ணு கட்டுறதோ இருக்கக்கூடாது. ஏதோ பூஜை அப்படி இருந்துட்டே அதுவே அநியாயம் தான். இதுதான் நீதிமன்றம் அளிக்கிற தீர்ப்பா?
யாருக்கு சொந்தம்னு சட்டு பொண்ணு விசாரிச்சு முடிவு எடுத்திருக்கணுமா இல்லையா? அவன் இடிச்சு உள்ள கொண்டு வச்சானா அதுவா தோன்றுச்சான்னு சொல்லி விசாரிக்கணுமா இல்லையா? அதையெல்லாம் செய்யாத நீதிமன்றங்கள் என்ன பண்ணுச்சுன்னா அந்த கட்டிடத்தை மாற்றம் செய்யக்கூடாதுங்கிறாங்க. சரி, மாற்றம் செய்யக்கூடாதுல்ல. அதுக்கடுத்து என்னவாகுது? இவன் அத்துவாணி வகைராக்கள் பாக்குறாங்க, நம்ம அரசியலுக்கு வரணும், ஆட்சியை பிடிக்கணும். அப்ப இந்துக்களை வெறியூட்டி நம்ம ஒரு காரியத்தை கையில எடுத்தால் அதை வச்சு ஆட்சியை பிடிக்கலாம் என்கிற மாதிரியான ஒரு திட்டம் போட்டு என்ன பண்றாங்கன்னா, ராமருக்கு நாங்கள் கோவில் கட்ட போறோம், ராமருக்கு கோவில் கட்டுவதற்காக வேண்டி அந்த செங்கலை வைத்து கோவில் கட்டுவதற்கு செங்கல் இருக்குல்ல, அந்த செங்கலுக்கு பூஜை செய்ய போறோம், செங்கலுக்கு என்ன செய்ய போறோம், பூஜை செய்ய போறோம் என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தை விடுறாங்க. அயோத்தியில இருக்கிற அந்த இடத்துல கோவில் கட்டுறதுக்காக வேண்டி செங்கலை ஊர்வலா தூக்கிட்டு கோயில் கட்ட பூஜை செய்யறது அங்கே கொண்டு போகணும். ஊர்வலா இதுக்கு செங்கல் வருது. இந்த சென்னையிலும் ஊர்வலம் விட்டானா இல்லையா? நாட்டில் எல்லா மாநிலத்துக்கும் ஊர்வலம் விட்டானா இல்லையா? பீகார்ல மட்டும்தான் விடல. அந்த லல்லு பிரசாத் பிடிச்சி உள்ள வச்சுட்டான். இந்த ஊர்வலம் போகும் பொழுது அந்த ஒரு மாநிலத்துல தான் அந்த ஊர்வலத்துக்கு அனுமதிக்கல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு நீதிமன்றம் அவரை எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒருத்தன் செய்வேன் அறிவிக்கிறான், சரி அறிவிச்சு தொலைச்சிட்டு போறான், அறிவிச்சுட்டு ஊர்வலமா புறப்படுறான். நீ என்ன பண்ணிருக்கனு ஒரு தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? நாங்க முதல்வரோட முற்றுகை அறிவிச்சா நீ என்ன பண்ற, அண்ணா சரல் பிடிச்சவங்க நிப்பாட்டியா இல்லையா? உடுவியா முதல்வரோட வரைக்கும் ஊர்வலம் போறதுக்கு அனுமதிப்பியா? அப்ப நாங்க ஒரு முற்றுகை போராட்டம் அவனை அறிவித்தானையான அந்த இடத்துல காவல்துறை தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி காரியத்துக்கு சட்டவிரோதமான காரியத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லணுமா இல்லையா? அதை சொன்னானா? இந்த சிலா ஊர்வலம் சிலா பூஜை சொல்லி ஊர்வலம் நடத்தினாங்க, அத்வானி தலைமையில ரத யாத்திரைங்கிற ரத்த யாத்திரை என்ன நோக்கம் என்ன? இந்த பூஜை செஞ்ச செங்கலை ஊர் ஊரா காட்டிட்டு போய் அதை வச்சு அவங்க என்ன செய்ய போறாங்களாம், அடிக்கல் நட போறாங்களாம். அதுக்காக இந்த பூஜை செய்யற அந்த செங்கலை ஊர் ஊரா மக்களுக்கு கொண்டு போறோம்னு சொல்லி இந்துக்களை வெளியேற்றுறாங்க. நம்ம ராமர் கோயில் இடிச்சு விட்டாங்க, பாபர் இடிச்சு விட்டான், கோயில மீட் ஆகணும், சிறுபான்மை சமுதாயத்துக்கு நம்ம என்ன அடிமையா, இவனுக்கு நம்ம பயப்படுறதா என்கிற மாதிரி எல்லாம் நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி ஊர்வலம் விடுறான், நாடு முழுவதும் ஊர்வலம் விடுறான். எல்லா மாநில அரசுல உள்ள அயோக்கிய அரசியல்வாதிகளும் இதை அனுமதிச்சது எப்படி? இப்ப நாங்க சொன்ன அனுமதிப்பியா? நாங்க போய் செங்கோட்டை எங்க அப்பம் பாட்டாங்களான்னு சொல்லி கேட்டா தருவியா? செங்கோட்டை எங்க அப்பம் கட்டினதானே? அப்ப எங்க முஸ்லிம் மன்னர் கட்டின செங்கோட்டை நீ வச்சுக்கிட்டு இருக்கிற, நாங்க மீட்க போறோம்னு சொல்லி கிளம்பணும்னு சொன்னா இங்கே பிடிச்சி எங்களை அமைக்கிறியா இல்லையா? வழிமறிப்பியா இல்லையா? டெல்லி வரைக்கும் விடுவியா நீ? அப்ப இந்த சட்டவிரோதமா ஒருத்தர் டிக்ளேர் பண்ணிட்டு நீதிமன்றம் எதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறதோ அதை செய்வதற்கு புறப்படுறான்னு சொன்னா அறிவிக்க வேண்டாம், அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதுக்கு அடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்க விடலாமா? போலீஸ் என்ன பண்ணணும், அதிகாரி என்ன பண்ணணும், ஆட்சியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஒண்ணு பண்ணல. போறாங்க 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 அந்த செங்கல் ஊர்வலத்தை கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போன உடனே அங்க வச்சுதான் தடுக்கிறான். அவனுக்கு நோக்கம் அப்ப கட்டுறது கிடையாது, இந்துக்களுக்கு வெறி ஏற்றுறது. இந்த போற போக்குல இந்த சிலா பூஜை ஊர்வலம் நடந்த அந்த போக்குல பல ஊர்களில் ரத்த வெறி. ஊர்வலம் இங்க போகல, போற இடத்துல எல்லாம் முஸ்லிம்கள் இருக்கிற ஊர்களை நுழைஞ்சி முஸ்லிம்களை கண்ணா பின்னாடி திட்டி அசிங்கப்படுத்தி அங்கனுக்குள்ள கைகலப்பை உண்டாக்கி அடித்தடி ஏற்படுத்தி பாகல்பூர்ல மட்டும் பல்லாயிரக்கணக்கான மக்களை இதை காரணம் காட்டி கொண்டாங்க. இந்த ஒரு சிலையை கொண்டு கல்லு பூஜைங்கிற பேர்ல பாகல்பூர்ல என்ன செஞ்சான், பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு போயிச்சான். மும்பையில கொன்றான். பல ஊர்களில் இதே மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிராக ரத்த வரியாட்டம் நடத்தினா இப்படி நடந்த பிறகாவது மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? இந்த அயோக்கியர்கள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை தடுத்துச்சா? ராஜீவ் காந்தி தடுத்தாரா? இன்னும் சொல்ல போனால் ராஜீவ் காந்தி அனுமதிக்கிறார். இந்த அடிக்கல் நாட்டுற ஊர்வலத்தை சிலா பூஜன் ஊர்வலத்திற்கு அவற்றை விஸ்வ இந்து பரிஷத்துக்காரங்க எல்லாம் பேசுறாங்க. அசோக் சிங் எல்லாம் பேசுறாரு. பல சாமியார்கள், நிர்வாண சாமியார்கள் எல்லா சாமியாரும் பேசுறான். என்ன பேசுறான்? நீங்க எப்படியாவது எங்களுக்கு அனுமதிச்சிருன்னு, நீங்க தடுத்துட கூடாது. அவன் ராஜுவும் பெரிய இந்துத்துவவாதி. அவன் என்ன பண்றான்? ஓகே நான் பாத்துக்கிறேன். நம்மளுக்கு முஸ்லிம் பெண்கள் பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சு இல்லையா? விவாகரத்து பெற்ற பெண்ணுக்கு இந்த சாபான் வழக்கு ஜீவனாம்சம் கொடுக்கிற சட்டத்தை அவங்களுக்கு சாதகமா நான் ஏற்றிட்டேன், அதனால நீங்க விட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம ஆட்கள் கூட பேசி நடத்துறாங்க. அஜித்குமார்களை மிரட்டுறாங்க, முக்கியமான தலைவர்களை மிரட்டுறாங்க. நீங்க விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து, ராஜீவ் காந்தி அரசு தரப்புல இருந்து பலவிதமான முட்டுக்கட்டைகளை போட்டு அந்த அடிக்கல் நாட்டுவதற்கு சொல்லி போறா பாருங்க. அதை அனுமதிக்கிறான். அப்பவும் நீதிமன்றத்தை நாடுறாங்க முஸ்லிம்கள். என்ன நாடுறாங்க? இது எப்படியா? இது
அதுலதான் ஒண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. அந்த இடத்துல எப்படி நீ வந்து இதை அனுமதிக்கிற அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போடும்பொழுது இந்த அரசாங்கத்தில் வக்கீல் சொல்றான், அது வந்து சர்ச்சைக்குரிய இடம் இல்ல. இது எப்படின்னு கேட்டாங்க, பாபர் மசூதிங்கிறது மசூதி மட்டும் இல்லைங்க, அது பல ஏக்கர் நிலங்களை கொண்ட, நீங்க கூடியிருக்கிறீங்கள இதெல்லாம் விட பிரம்மாண்டமான இடம் கொண்ட ஒரு பெரிய பரப்பளவு. அந்த பள்ளி வாசல் சுத்தி கபருஸ்தான் இன்னும் நிறைய இடங்கள்லாம் சேர்ந்த இடங்கள்லாம் இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, பள்ளி வாசல் இல்லாத ஒரு இடம் இருக்கு, அது பள்ளி வாசல் சொத்தானா, பள்ளி வாசல் இல்லாத ஒரு இடத்தை காட்டி அந்த இடத்துல அறிக்கை நாட்டும், அது சர்ச்சைக்குரிய இடமான்னு சொல்லி கோர்ட்டு கேட்குது. இந்த ராஜீவ் காந்தி அயோக்கியனுடைய அரசாங்கத்தினுடைய வக்கீல் சொல்றான் அது சர்ச்சைக்குரிய இடம் இல்லைங்கிறான். அப்ப சர்ச்சைக்குரிய இடம்னா பள்ளிவாசல் மட்டும்தான் சர்ச்சையா? ஒட்டுமொத்த சொத்தும் சர்ச்சைக்குரியது, அந்த சொத்துக்கும் வழக்கு இருக்கிறது. அப்ப பொய்யான ஒரு தகவலை கொடுத்து அதனால தடுக்க இயலாதுங்கிறாங்க. வாக்களிச்சுட்டாங்க, ஏற்கனவே சங் பரிவாரத்தோட பேசிட்டான். அப்ப இந்துக்கள் வாக்குகள் குறைஞ்சிட்டு வருது. இந்திரா காந்தி காலத்தில் இருந்த அளவுக்கு செல்வாக்கு குறையுது. இந்துக்கள் வாக்கு பெறணும் என்பதற்காக வேண்டி ராஜீவ் காந்தி என்ன பண்றான், இது அனுமதிக்கிறான். இந்த மாதிரி அடிக்கல் நாட்டுறதுக்கு அனுமதிச்சுட்டு அந்த தேர்தல் பிரச்சாரத்தையே அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். இங்க இருந்து ராஜீவ் காந்தி வேட்டு விட்டாங்கல, அந்த தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது எங்க? அயோத்திக்கு பக்கத்துல வைசாபாத்ல இருந்து அவன் தேர்தல் பிரச்சாரத்தை என்ன செய்யறான், எதுக்கு ராமராஜ்யம் அமைப்பு ஆரம்பிக்கிறான். கோஷம் எப்படி? ராமராஜ்யம், நேரு மதச்சார்பின்மை பேசவாச்சும் செஞ்சாரு. இந்த ராஜீவ் இருக்கிறான இவன் என்ன பண்ணா, இப்படி சொல்றான் ராமராஜ்யம் அமைப்பு அயோத்தியில இருந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்ச என்ன அர்த்தம்? உனக்கு சப்போர்ட், நீ கோயில் கட்டுறதுக்கு நான் சப்போர்ட் அர்த்தம். இவ்வளவு வெளிப்படையாக சட்டமீறல் பண்ணாங்களே, இது உலகத்தில் எங்க நடக்குமா? அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இந்த நாட்டை உருவாக்க எங்க பங்கு இல்லையா, எங்க வரிப்பணம் இல்லையா? மற்ற எல்லாரையும் விட நாங்க எந்த வகையில குறைவு செஞ்சிருக்கிறோம்? அப்ப இந்தியாவுடைய அரசியல் சாசனப்படி எங்களுக்கு தர்ற உரிமையை விட ஓட்டு பொறுக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு அனுமதியை கொடுத்தான். அவனை அனுப்பி விட்டாங்க. அவன் திட்டம் பலிக்கல. அல்ல ஒருத்தர் காண இல்லையா, அது செஞ்சு சரியா தவிர அது விடுதலை புலி தாப்பிக்கிறது. நாமளும் விடுதலை புலியை கண்டிக்கிறோம். ஆனா நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த மாதிரி எல்லாம் ஆட்சியாளர்களுடைய தயவோடும் ஆசியோடும் தான் இந்த பாபர் மசூதியில என்ன பண்றாங்க, அடிக்கல் நாட்டம் நடத்துறாங்க. அப்ப இது என்னன்னு கேட்டா, இது பாபர் மசூதி விஷயத்தை ஒரு சரியான ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அதிகாரி இருந்தான்னு சொன்னா ஒரு அரை மணி நேரத்தில் முடிகிற ஒரு பிரச்சனை. இது 10 நிமிஷத்துல சால்வ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை. ஊதி ஊதி பெருசாக்கி இதை ஓட்டை அறுப்பதற்கு காங்கிரசுக்காரன் பயன்படுத்தினா அவன் பயன்படுத்தினான், 2 பேரும் பயன்படுத்தினாங்க. கடைசியில் என்னாச்சு, 1992 டிசம்பர் வருது இல்லையா, அப்பதான் இடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. என்ன செய்யறாங்க, நாங்கள் கர சேவை நடத்த போறோம். ஒரு கட்டடத்தை கோவில் கட்டுவதாக இருந்தா பழையதை இடிக்கணும்ல, பழையதை இடிக்கிறதுக்கு பேர் தான் கர சேவை. ஒரு இடத்துல இந்த இடத்துல கட்டுறது காலி பண்ணணுமா இல்லையா? அப்ப நாங்கள் கர சேவை நடத்த போறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்ப ஒரு ஊர்வலத்தை விடுறாங்க. என்ன செய்யறாங்க, நாடு முழுவதும் ஊர்வலம் விட்டு நாங்கள் கர சேவை நடத்த போறோம். இது சம்பந்தமாக நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இது கொண்டு போகப்படுகிறது. இந்த மாதிரி கர சேவைங்கிறாங்க, இடிச்சு போட போறாங்க, கோயிலை பள்ளிவாசல் இடிக்கிறதா திட்டம் என்கிற மாதிரி எல்லாம் நீதிமன்றத்தில் முஸ்லிம் அல்லாத நடுநிலையான இந்து மதத்திலே உள்ள மதச்சார்பின்மை நம்பக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன செய்யறாங்க, அவங்கள ஆர்வத்தோடு எல்லாம் மனு தாக்கல் செய்யறாங்க. இது அனுமதிக்க கூடாது, நீதிமன்றம் அதுல கை வைக்க கூடாது என்று சொல்லி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து இடிக்கிறதுக்காக நீங்க திட்டம் போடுறாங்க, அதை அனுமதிக்க கூடாது, தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வழக்கு போடப்படுகிறது. ஆனா அந்த வழக்குக்கு பிறகு தடுத்தானா, இந்த ஊர்வலம் புறப்பட்டாங்கல்ல, தடுத்தானா? தடுக்கல. என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி கேட்கப்படும் பொழுது அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பஜனை பாடுவோம், கரசேவனை இடிக்கிறது இல்ல, சும்மா சொல்றோம், பஜனை பாடுவோம், ராமரை வழிபடுவோம், கும்பிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் உத்தரப்பிரதேச அரசாங்கம் பிஜேபி கையில் இருக்கு இல்லையா, அவனுடைய கல்யாண் சிங்கை வைத்து நீதிமன்றத்தில் தப்பான தகவலை கொடுக்குறாங்க. ஆனா அவன் என்ன செய்யறான், நீதிமன்றத்தில் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் என்ன செய்யறான், வெளியில வந்து சங் பரிவாரம் சொல்லுது, இல்ல பஜனை பாட நாங்க போகல, நாங்கள் கடப்பாறையால் தான் கரசேவை செய்வோம், மண்வெட்டியால் தான் கரசேவை செய்வோம், தவிர பஜனை பாட போகல. 2 டயலாக். கோர்ட்ல வந்து முதலமைச்சரா இருக்கான் கல்யாண் சிங், அவன் இடிக்கத்தான் போறோம்னு சொன்னா தடுக்கிற கடமையாயிரும், பொய்யா சொல்லணும். அதுக்காக இவன் என்ன சொல்றான், அரசாங்கத்தில இருந்து அவங்க பூஜை செய்ய போறாங்க, மந்திரம் ஓத போறாங்க, வேற ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, அதுல கலைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தில் சொல்றான். ஆனா போறானே அவன் சொல்றான், இல்ல நாங்க கடப்பாறையில் எடுத்துட்டு போக போறோம், மண்வெட்டியில கொண்டு போக போறோம்,
இடிக்கிறதுக்கு தான் போறோம்னு சொல்லி ஓபனா டிக்ளேர் பண்றான். அப்ப இந்தியாவில் உள்ள உளவுத்துறைகள் எல்லாம் இதை தகவல் பாஸ் பண்றாங்க. என்ன தகவல்? இவங்க பள்ளிவாசலை இடிப்பதற்காக வேண்டி ஒரு டெம்பிள் அவங்களா கட்டி அது பெரிய தாம்பு கயிறை போட்டு எப்படி இருக்கிறது, எப்படி ஏறுறது, ஏணி இல்லாம ஒருத்த மேல ஒருத்தன் ஏறிப்பாங்க பாத்தீங்களா இல்லையா? அதுக்கெல்லாம் ட்ரைனிங் இல்லாம திரும்பி ஏற முடியாது. ஒருத்த மேல ஒருத்தனை 20 பேரை ஏற்றி விட்டு ஒருத்த மேல ஒருத்தன் ஒருத்த மேல ஒருத்தன் ஒருத்த மேல ஒருத்தன் சொல்லி ஏறுவதற்குரிய அதுக்குரிய ட்ரைனிங் எல்லாம் ஒரு இடத்தில் வைத்து இந்த ராணுவத்தில் மலை ஏறுற பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க. இந்த ராணுவத்தில் இருந்த துரோகிகளை கொண்டு வந்து அவர்களை கொண்டே பயிற்சி அளித்து அதுக்கு ஒரு கூட்டத்தை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. நாங்க பூஜைன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம், நீ பாட்டுக்கு பூந்து அடிச்சிரு. இவ்வளவும் எங்க போகுது? இந்த நரசிம்மராவ் இருந்தானே, பிரதமரா இருந்தானே, இந்த நாய்க்கு போகிறது. என்ன போகுது? இடிக்க போறாங்க கன்ஃபார்ம், அதுக்குரிய திட்டத்தோட வர்றாங்க அப்படின்னு வந்த உடனே கோர்ட் என்ன சொல்லுது? உச்ச நீதிமன்றம் தெளிவா நடவடிக்கை உத்தரவு போடுது. அழகான உத்தரவு. அது ஒண்ணுதான் இந்த விஷயத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புலையே ஒரு உருப்படியான தீர்ப்பு என்று சொல்வதாக இருந்தால் சுப்ரீம் கோர்ட்டுடைய அந்த தீர்ப்பு தான். அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது? இது நீங்கள் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும், மத்திய அரசாங்கம் ராணுவத்தை அனுப்ப வேண்டும், துணை ராணுவ படை அனுப்ப வேண்டும், அங்க உள்ள அதிகாரம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவைப்படுமானால் அழகா சொல்லுதுங்க, ஒரு மாநில அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் கலைச்சான்னு வைங்க, கோர்ட்டு தலைவர் எப்பவுமே எப்படி நீ கலைச்ச, எப்படி அவசரப்பட்டு கலைச்சேன்னு கேட்பானுவ. 356 விதியை பயன்படுத்தி கலைக்கிறது. இந்த விஷயத்துல கோர்ட்டே சூசகமா கலைடான்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? உச்ச நீதிமன்றத்துக்கு சொல்லுது. அதை தடுக்க முடியாமல் போனால் மத்திய அரசாங்கம் தன் அதிகாரத்தை எந்த வகையிலும் பயன்படுத்தி காப்பாற்ற வேண்டும் சொல்றான். அர்த்தம் வழங்கல அவங்களுக்கு. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது, உடனே டிஸ்மிஸ் பண்ணவன கல்யாண் சிங்க மாநில அரசாங்கம் தான் ஒத்துழைப்பா இருக்கிறான், மத்திய அரசாங்கம் அதுக்கு விட மேம்பட்ட அரசாங்கம் தானே. இவன் நினைச்சா உடனே கல்யாண் சிங் ஆட்சியை பறிச்சு கவர்னர் கையில கொடுத்து இவன் கையில எடுத்துறான். நரசிம்மராவ் அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிறான், அவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்கிறான், அந்த இடத்துல இருக்கிறான். அரசாங்கம் கோர்ட் வேற சிக்னல் பச்சை கொடி காட்டுது. என்ன காட்டுது? படை அனுப்பு, வாழ்க்கை சட்டத்தை மீறி வருவாங்களே ஆனால் விடாத அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் மட்டும் இந்த உத்தரவை போடுகிறது. கலைக்கிறது தேவைப்பட்டால் கல்யாண் சிங் அரசை, ஊபியில பாஜக தலைமையில் இருந்த கல்யாண் சிங் அரசு தான் இந்த இடிக்கிறதுக்கு ஆதரவா இருக்கிறது. அவங்க மாநிலத்தில் அந்த அயோத்தி அமைந்திருக்கிறது. அதனால அவனை காலி பண்ணாதான் இடிக்க முடியும் என்றால் அவனை காலி பண்ணு. இவ்வளவு சிக்னல் கொடுத்த பிறகும் இவன் கல்லூரி மங்க என்ன பண்றான்? நரசிம்மராவ் ஒரு நடவடிக்கை எடுக்கலங்க. ராணுவத்தை அனுப்புறான். என்ன உத்தரவு? ஒரு தொலைவில் நீங்கள் பாதுகாப்பா நின்று கொள்ள வேண்டும். அவங்க உத்தரவு அவ்வளவுதான், தொலைவுல நின்று கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுறாங்க. இடிக்கக்கூடிய வர்றான், போலீஸ் பார்த்துட்டு நிக்கிறான், ராணுவம் பார்த்துட்டு நிக்குது, துணை ராணுவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அதை விட கொடுமை என்னன்னு சொன்னா, இந்த இடிக்கிறாங்க இல்ல அந்த படம் அன்றைக்கு எல்லா பேப்பர்லயும் வருது, அன்னைக்கு மாலை பத்திரிகைகள் வருது. இந்த இடிக்கிறதுல காவியை போட்டுக்கிட்டு போலீஸ்காரன் ராணுவம் நிக்கிறாங்க. காப்பாற்ற போனவன் அப்ப இவங்க எந்த மாதிரி காப்பாற்ற போயிருக்கான விளங்குதா? யூனிஃபார்ம் டியூட்டிக்கு போனவன் அவன் போலீஸ்காரன் போலீஸ் யூனிஃபார்ம் இடிக்கிறான். ராணுவத்தில் உள்ளவன் ராணுவ யூனிஃபார்மோட என்ன செய்யறான்? இடிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய சட்டவிரோதமான காரியம் நடக்கிறது. இவன் எங்க இருக்கான்னு தெரியவில்லை. டிசம்பர் 6ஆம் தேதி நரசிம்மராவ் எங்க இருந்தான்? யாரும் தொடர்பு கொள்ள முடியல. பேப்பர்காரன் தொடர்பு கொள்றான், தெரியல. பெரிய அமைச்சர்கள்லாம் கொதிச்சு போய் கேட்கிறாங்க. சவான்ல இருந்து பெரிய பெரிய அருண் நேர்ல இருந்து பெரிய பெரிய தலைவர்கள் அவனை கான்டாக்ட் பண்றாங்க. எங்க இருக்கான்னு தெரியல. ஏன்? அவன் இடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துறாங்க. நரசிம்மராவுடைய திட்ட பிரகாரம் தான் எல்லாம் நடந்ததுனாலதான் நீதிமன்றம் இவ்வளவு தெளிவாக பச்சை கொடி காட்டிய பிறகும் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். இடிக்கிறாங்க. இடிக்கிறது எப்ப? காலையில் இடிக்க ஆரம்பிக்கிறாங்களா? கல்யாண் சிங் விளங்கிட்டான். என்ன விளங்கிட்டான்? நம்ம இடிச்சிட்டோம், இடிச்சவங்களை தடுக்கல, இதுக்கு பிறகு பதவியில இருந்தோம்னு சொன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, நீதிமன்றமே டிஸ்மிஸ் பண்ணிவிடும் தெரிஞ்ச உடனே சாயந்தரம் 5 மணிக்கு முக்காவாசி இடிச்சு காவாசி இடிக்காமையும் இருக்கிறத அந்த ஒரு டைம்ல ராஜினாமா பண்றான். யாரு? அவனை பாராட்டணும். ஏன்? அவன் பதவியை விட அந்த மதவெறிக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். பாத்தீங்களா? அப்ப நம்ம பள்ளிவாசல் காக்குறதுக்கு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணனு. பள்ளிவாசலை இடிக்கிறதுக்காக வேண்டி முதலமைச்சர் பதவி வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போன ஒருத்தன். அப்ப நம்ம பள்ளிவாசலை காப்பதற்காக இதெல்லாம் தூக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி 49ல சிலையை வச்சுட்டு 92ல இடிச்சியோ, 43 வருஷம் எடுத்துக்கிட்டியோ, அதுதான் 17 வருஷம் ஆயிருக்குது. நாங்களும் ட்ரெயின் பண்ணுவோம்.
நாங்களும் தயார்படுத்துவோம், நாங்களும் அதே வருவோம். நாங்க அதுக்கு தான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். அப்ப திடீர்னு போயிட முடியாது. அனைத்து முஸ்லிம்களுடைய பிரச்சனையா இது ஆகும், மிக விரைவில் ஆகும். நீ உன்னுடைய ஒட்டுமொத்த ராணுவத்தை கொண்டாந்து நிப்பாட்டி எங்களுக்கு எதிராக நீ பீரங்கியை நிப்பாட்டினாலும் ஏறிட்டு போய் செய்வான். இல்லைங்க அவனுக்கு போட்ட திட்டம் எங்களுக்கு போட தெரியாதா? அப்ப 49 நீ கொண்டே கல்ல வச்சுட்டு 92 உனக்கு இடிக்க முடியுமானால் நீ கட்டி முடிச்சவன் இருப்போம். அதான் நான் சொல்றது, கட்டா இடிச்சு தகர்ப்போம். அது என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் 5 மணிக்கு ராஜினாமா பண்ணிட்டான். யாரு? உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கல்யாண் சிங். நம்ம சட்டவிரோதமா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டோம், இனிமே பதவியில் இருக்க விட மாட்டாங்க, அவங்களா தள்ளுறதுக்கு முன்னாடி நம்மளா போயிருவோம்னு சொல்லி கவர்னர் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டான். கொடுத்தோம் என்னவாயிருச்சு? உத்தரப்பிரதேச அரசாங்கம் நரசிம்மராவ் கையில் வந்துருச்சு. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், உத்தரப்பிரதேச அரசு இதுவரைக்கும் என்ன செஞ்சான்? நாங்க என்ன செய்யறது? மத்திய அரசாங்கத்தை படை அனுப்பணும், மாநில அரசாங்கம் பயன்படுத்த நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொன்னான். ஆனா இப்ப என்ன நிலைமை? கையில இவனே ஆட்சி அதிகாரத்தை எடுத்துட்டான். கவர்னர் ஆட்சின்னு சொன்ன மத்திய அரசாங்கம் சொன்னதான் கேட்கணும். நம்ம நாட்டில் யாவும் இருக்க கவர்னர் ஆட்சி நம்ம கருணாநிதி கலைச்சாங்களே, இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்துல கலைச்சுட்டு கவர்னர் ஆட்சி வச்சாங்களே. அப்ப அதிகாரம் யாருக்கு? டெல்லிக்கு தான் அதிகாரம். ஸ்டாலின்ல இருந்து ஆற்காடு வீராசாமில இருந்து போட்டு 9 நச்சானுல அதான் ஒண்ணும் பண்ண இயலாது கவர்னர் ஆட்சின்னு சொன்னா. அப்ப கவர்னர் ஆட்சியை கையில் எடுக்கிறாரு. எப்ப? அதே டிசம்பர் 6ஆம் தேதி மாலை 5 மணிக்கெல்லாம் அந்த ஊபி மாநில அரசாங்கம் யார் கையில? நரசிம்மராவ் கையில. சரி, இடிச்சு வரைக்கும் அவன் தெரியாதுன்னு வச்சுக்கிறோம்ப்பா. உன் மீறிட்டான், கல்யாண் சிங் மீறிட்டான்னு வச்சுக்கிறோம். இப்ப நீ என்ன பண்ணனே? உன் கையில் இப்ப ஆட்சி வந்துருச்சுல, அங்க நின்றுதான் இருக்கிறான். இப்ப சூறான் போட்டு சொல்லணும் இல்லையா? அடே நீ சாயந்தரம் 5 மணிக்கு நீ கையில எடுத்துட்டிய, கையில எடுத்தவன ராணுவம் ஓன் கண்ட்ரோல்ல, போலீஸ் ஓன் கண்ட்ரோல்ல. இப்ப மாநில அரசாங்கத்துடைய பர்மிஷன் இப்ப தேவையில்லை. மாநில அரசாங்கம் நீ தான், மத்திய அரசாங்கம் நீ தான். இப்ப நீ என்ன பண்ணிருக்கனே? சட்டவிரோதமாக நீதிமன்ற உத்தரவை மீறி உள்ளே நுழைந்தவர்களை சுட்டு தள்ளி இருந்தாலும் கோர்ட்டு கூட கேட்காது. ஏன்? கோர்ட்டு ஏற்கனவே பச்சை கொடி காட்டி விட்டது, தெளிவான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் அளித்து விட்டது. அப்ப இவன் என்ன பண்ணிருக்கானே? அந்த இடித்தவர்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கும் பொழுது, நீதியையும் இடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது இவன் கையில எடுக்கிறான், இடிக்கிறதுக்கு பாதுகாப்பா நிக்கிறான். அப்படி பேரும் யாரு? நரசிம்மராவ் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கயவர்களுடைய ஆட்சியில தான் இவ்வளவு நடக்கிறது. இடிக்கிறான் முழுசு இடிச்சது இவன் ஆட்சியில, முக்கால்வாசி இடிச்சதுதான் கல்யாண் சிங்குடைய ஆட்சியில. மீது காவாசி இடிக்கப்படும் போது யார் இருந்தா? இவன் தான் இருக்கிறான். இடிச்சு விட்டானா? சரி, இடிச்சு விட்டான். அடுத்து என்ன செய்யணும்? இடிச்சது அப்புறப்படுத்துறாங்க. இவன் ஆட்சிக்கு வந்த பிறகு இடிச்சு கிடக்கிற அந்த கல்லு மண்ணை அப்புறப்படுத்தணும்ல, அதையெல்லாம் அப்புறப்படுத்தணும். எவ்வளவு நேரம் பாத்துக்கிறங்க, அதையெல்லாம் அப்புறப்படுத்துறாங்க. அப்புறப்படுத்தணும் மட்டும் இல்ல, அந்த சிலைகளை எல்லாம் கொண்டு போய் ஏற்கனவே இடத்துல வச்சிருந்தானுவ. இப்ப என்ன பண்றான்? அந்த இடத்துல கொண்டு அந்த சிலைகளை வைத்து தற்காலிகமா கோயில் ஒண்ணு கட்டுறான் இடிச்ச இடத்துல. அப்போ யார் ஆட்சியில? கல்யாண் சிங் ஆட்சியில இருந்தா. அப்ப ஆட்சியில இருந்தவன் யாரு? இந்த நரசிம்மராவ் என்ன இருந்தான். அப்ப இவன் ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நாய்க்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோம் என்றால் அரசியல் சட்டத்தை மதிப்பான் தானே மரியாதை கொடுக்கிறோம். அட இந்தியாவுடைய சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய நாய் சீட்ல உட்கார்ந்து கொண்டு நீ இடிக்கலாம் பாத்துக்கிட்டு இருக்கிற, மீறி அடிக்கலாம் பாத்துக்கிட்டு இருக்கிற, அள்ளிக்கொண்டே கொட்டலாம் பாத்துக்கிட்டு இருக்கிற, அந்த இடத்துல தற்காலிகமா சட்டவிரோதமா ஒரு கோவிலை கட்டுறான். மத்திய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை மீறி கட்டுறான். அவனுக்கு ஆதரவா நிக்கிறான். இந்த பிறகு செய்தியாளர்கள் அப்பதான் வர்றான். இவ்வளவு முடிகிற வரைக்கும் பேட்டி கொடுக்க வரல, இவ்வளவு நடக்கிற வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்க, சந்திச்சா ஏன்டா நிறுத்தலன்னு கேட்டுவாங்களாம். முடிகிறதுலாம் முடியட்டும்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றான்? செய்தியாளர்களை சந்திச்சு செய்தியாளர்கள் கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறான். ஒரு பிரதமர், நாட்டை ஆளக்கூடிய பிரதமருக்கு ஒரு நிருபர் கேட்கிற ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாம விலை வளர்க்கிறான். ஏன்? நேர்மை, தர்மம், நியாயம் இல்ல. அப்ப நியாயமற்ற ஒருத்தன் பிரதமராக இருந்த காரணத்தினால செய்தி என்ன கேட்கிறான்? ஏண்டா ராணுவத்தில் அனுப்பி இருந்தீங்க, அவங்க மயிரையா போடுங்கன்னு கேட்கிறான். ஒரு நிருபர் இப்படி கேட்கிறான். அப்ப பிரதமர் என்ன பண்றான்? அவர்கள் டயர்களை கொளுத்தி போட்டார்கள். பிரதமர் பதில், டயர்களை கொளுத்தி போட்டார்கள், அதனால் நெருங்க முடியவில்லைங்கிறான். அப்படின்னா இது பாகிஸ்தான் தெரிஞ்சுன்னு வைங்க, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வருதுன்னு வைங்க, டயரை கொளுத்தி போட்டு உள்ள வந்துருவானே. அடை டயரை கொளுத்தி போட்டா உள்ள போக முடியல, ராணுவம் காரி துப்பமான முடியல. நீ ஒரு மனுஷன், நீ ஒரு பிரதமர், இது ஒரு ராணுவமான வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஒரு புலி பெரிய வலிமையான வல்லரசு ராணுவத்தை வைத்துக் கொண்டு சொல்றான் டயரை கொளுத்தி போட்டா நாங்க என்ன பண்றதுன்னு கேட்டா, அப்ப அவ்வளவுதான் உடைய பலம்.
அப்ப டயரை கொளுத்தி போட்டு என்ன வேணாலும் செஞ்சிடலாமா? அப்ப இது கேட்கிறான், நிருபர் கேட்கிறான், பதில் சொல்ல முடியாம அவன் சொன்ன பதில் என்ன? அவர்கள் டயர்களை கொளுத்தி போட்டார்கள், தடைகளை ஏற்படுத்தினார்கள். என்ன தடை? இமயமலை குணப்படுத்தி வச்சிருக்கானா? என்னடா தடை ஏற்படுத்தினா? அங்க ஒரு ட்ரம், அங்க ஒரு லாரி, அங்க ஒரு ஆட்டோ நிப்பாட்டி வச்சிருப்பான். இது கூட தூக்கி எறிய முடியாத ஒரு ராணுவத்துக்கு. அப்ப ராணுவ பீரங்கி வச்சு சட்னி ஆகிட்டு போயிடலாமே, வண்டியை ஓட்டினா சட்னியா போயிடும். அவ்வளவு பெரிய வலிமையான ஒரு ராணுவத்தை கேவலப்படுத்தினா ஒரு பிரதமர். அவன் நாட்டினுடைய சக்தியை கேவலப்படுத்தின ஒரு பிரதமர் உலகத்தில் இருந்தான்னு சொன்ன இவன் ஒருத்தன் தான். என்ன சொல்றான்? எங்க ராணுவம் எப்படிப்பட்ட ராணுவம் தெரியுமா? டயரை கொளுத்தி போட்டு நீங்க தப்பிச்சு போயிடலாம். எங்க ராணுவம் எப்படிப்பட்ட ராணுவம் தெரியுமா? ஒரு தடை ஏற்படுத்திட்டு எல்லா விதமான சட்டவிரோத காரியங்களையும் செய்யலாம் அர்த்தம். ராணுவத்தை கேவலப்படுத்தி, துணை ராணுவத்தை கேவலப்படுத்தி, போலீஸை கேவலப்படுத்தி இந்த அயோக்கியன் பேட்டி அளிக்கிறான். இது சரி. அப்புறம் என்ன கேட்கிறாங்க? நீங்க ஏன் மாநில அரசாங்கம் தடுக்கல, ஏமலையா பரிசு சுமத்துறீங்க? அடுத்து நிருபர் கேட்கிறாங்க, நீங்க ஆரம்பத்தில் தடுத்திருக்க வேண்டியான அது மாநில அரசாங்கம், ஒரு மாநில சுயாட்சின்னு பேசுவீங்க, மாநில அரசாங்கத்தை அதிகாரத்தில் தலையிட்டு சொல்லுவீங்க, அதனாலதான் பண்ணல அப்படிங்கிறான். அப்ப நிருபர் கேட்கிறாங்க, அது நீங்க கலைச்சிருக்கலாமே, சுப்ரீம் கோர்ட் அழகா பச்சை கொடி காட்டுனுச்சு, அதுக்கு பதில் சொல்ல ஒரு பிரதமருக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு நாட்டின் பிரதமருக்கு ஒரு செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு இதுக்கு ஆன்சர் கிடையாது. திருதுன்னு முடிக்கிறான் ஒரு பிரதமர். ஏன்? சட்டப்படி இருந்தா தான் வாய் திறக்கும். நீங்க செஞ்ச அம்புட்டு சட்ட விரோதம், வாயை திறக்க முடியாம என்ன செய்யறான்? திருதுன்னு முடிக்கிறான். அடுத்து என்ன கேட்கிறாங்க? சரிப்பா, சாயந்தரம் 3 வருஷம் அடிச்சிருந்தாங்க 5 மணி வரைக்கும், மீதி அடிச்சு ஓனாச்சுதானே, அப்ப என்ன பண்ண? பதில் இல்ல. இப்படி நிற்கிறான். பேச்சு விறுவிறுத்து போய் செய்தியாளன் குற்றவாளி அவ்வளவு கேவலத்தில் உண்டாக்கணும். ஒரு குற்றவாளி எப்படி நிற்பானோ அதை விட கேவலமான நிலையில அவனை கொண்டு நிப்பாட்டி வச்சான்ல. ஒவ்வொரு கேள்விக்கும் செய்தியாளருக்கு பதில் சொல்ல முடியாமல் தேம்பி தேம்பி அழுவாத குறையாக அழுவோம் செஞ்ச அந்த இடத்துல. நான் வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், உயிரை அப்படின்லாம் டைலாக் எல்லாம் விடுறான். அவங்க உடலை குறைஞ்சு உடைஞ்சு கேட்கிறாங்க. சரிடா, தற்கால கோயில் ஏண்டா கட்டினீங்க? அப்ப ஆச்சு இடத்தையாவது கைப்பற்றி வச்சிருக்கலாமாடா? அந்த இடத்துல கோயில் கட்ட விட்டீங்க, அதுக்கு என்ன செய்ய முடியல? பதில் தர முடியல. அப்புறம் என்ன கேட்கிறான்? அடுத்து கேட்கிறான், சரி அப்ப என்ன செய்ய போறீங்க? கட்டி கொடுக்க மாட்டீங்களா? பள்ளிவாசல் இறந்திருக்காங்களே, அதே இடத்தில் சொன்னாங்க, அதே இடத்தில் என்ன செய்வோம்? பள்ளிவாசல் கட்டி கொடுப்போம். 17 வருஷம் கட்டுறாங்க என்ன, அதே இடத்தில் கட்டி கொடுப்போங்கிறான. அதே இடத்தில் கட்டி கொடுப்போம் சொன்ன பிறகு ஒரு துரும்பையாச்சும் எடுத்து போட்டானா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு துரும்பை எடுத்து போடவில்லை. அதுக்கு பிறகும் பல பூஜைகளுக்கு அனுமதித்தார்கள், அதற்கு பிறகும் பல சடங்குகளுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்ப அம்புட்டு பொய்யா போச்சு. சரி, அடுத்து என்ன செய்யணும்? நீதிமன்றத்தில் ஒரு பொய்யான தகவலை சொல்லி நீதிமன்ற உத்தரவை மீறி இவங்க எல்லாம் இடிச்சுட்டாங்க இல்லையா? அப்ப மூத்த வழக்கறிஞர் வேணுகோபால், அவர் இப்ப சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருக்காரு நினைக்கிறேன். அப்ப ஒரு மூத்த வழக்கறிஞரா இருந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? அழகா சொன்னார், நீதிமன்றத்தில் முறையிடுறார், இது நடந்தது ஒரு சாதாரண அநியாயம் இல்லை. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் இருக்காங்க நீதி வக்கீல்கள்ல, நீதிபதிகள்ல நல்ல மனிதர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதுல ஒரு ஆள் யாரு? இந்த வேணுகோபால் அன்னைக்கு மூத்த வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாரு, இதுக்கு நீங்க என்ன தீர்ப்பளித்தாலும் அது நீதியாக ஆகாது. சுப்ரீம் கோர்ட்ல வாதிடுறாரு, அந்த இடத்தில் உடனடியாக பள்ளிவாசலை கட்டி கொடுங்கள் என்று உத்தரவு போடுவதை தவிர எந்த உத்தரவு போட்டாலும் நடந்த அநீதிக்கு பரிகாரம் இல்லைங்கிறான். யாரு? ஒரு சீனியர் லாயர் கோர்ட்ல சொல்றான். அப்ப அந்த மாதிரி சொல்லும் பொழுது அரசாங்கத்தில் கேட்கிறாங்க, இவர் சொல்ல ஏற்று நரசிம்மராவ் அயோக்கியன் கட்டித்தர்ற எண்ணம் இருந்தால் ஒரு சீனியர் லாயர் சொல்றாங்க போது என்ன செய்யணும்? ஆமா, நீங்க உத்தரவு போடுங்க, கட்டணும்னா டாபிக் ஓவர். சுப்ரீம் கோர்ட் ரெடியா இருந்தது, தீர்ப்பளிக்க ரெடியா இருந்தது. இவன் என்ன பண்றான்னு கேட்ட நரசிம்மராவ் சார்பாக உள்ள வக்கீல் என்ன சொல்றான்? 8வது பதிப்பு அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.